இருக்கிற ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப ஒரு சவாலான இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த புற்று அப்போது அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப ஒரு சவாலான ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கே கொடுக்குற அந்த நோய் எப்படி ஒரு மனிதனை ஒரு உருக்குலையே வைக்கிறதோ அதே போல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மனதில் இருக்கிற ஒரு நோய் என்ன அப்படி பார்த்தோன்னா அதோட டாபிக் பார்த்தோன்னா கம்பேரிசன். இந்த கம்பேர் பண்ணுறது இப்போது இது ஒரு கேன்சர் கூட நம்ம அங்கேருந்து மீட்டு வந்துடலாம். ஆனால் இந்த கம்பேரிசனுங்கிறது நிச்சயமாக ஒரு இடத்துல அது ஏற்பட்டேன்னா அங்கிருந்து அவங்க வெளியில் வர்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு 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 செயல். அவங்களோட செயல்திறன் அனைத்தையுமே என்னென்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷனில் கொண்டு போயிடும். இப்போது இத்தகைய அந்த கம்பேரிசன் அந்த நிலைமை என்ன, கம்பேரிசனுங்கிறது என்ன, அந்த கம்பேர் பண்ணுறதுல என்ன வகையான ஒரு இம்பேக்ட் ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுது, அது உண்மையில் அந்த ஜெலஸ்ங்கிறது எப்படி நம்ம ஒரு ஜாய்ஃபுல்லாக நம்ம மாற்றுறது, அப்போ எப்படி என்னென்ன ஹேபிட்டால் என்னென்ன ஒரு ட்ரைனிங்னால நம்மளுடைய அந்த கம்பேரிசன்ங்கிற அந்த ட்ராப்ல இருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது அத்தனையும் ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ என்னென்ன பிஹைண்ட் த கம்பேரிசன் இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை த வை, மானவகுமார், டீச்சர், ஆத்தர், மென்டர். நீங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ தட். லெட் அஸ் கோ ஃபார் வீடியோ நவ். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரம்பத்தில் ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது இப்போ லியோன் ஃபெஸ்டிங்கருங்கிறவர் ஒரு 1954 இந்த ஒரு கம்பேரிசன் தியரி ஒன்று இந்த தியரி கொடுக்குறாரு. இதில் இவர் என்னென்னா அந்த கம்பேரிசன் தியரி இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்னு கொடுத்து இதில் ஒரு 2 வகையான ஒரு பிரிவு அவங்க இவர் சொல்கிறாருங்க. ஒன்று பார்த்தோன்னா அப்வேர்டு கம்பேரிசன், ஒன்று டவுன்வேர்டு கம்பேரிசன். சரி, இந்த கம்பேரில் பண்ணுற இதில் என்ன அப்வேர்ட் டவுன் அப்படின்னா, ஒரு அப்வேர்டு கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளை விட ஒரு பெட்டராக இருக்காங்க பார்த்தீங்களா. அது ப்ரொஃபஷனலாக இருக்கும், இல்லை ஒரு பாடி லாங்குவேஜுக்கிட்டு இருக்கட்டும், இல்லை ஒரு கெரியர், ஒரு க்ரோத், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதோட ஒரு பெட்டராக இருக்கிற ஒரு ஸ்டைலிஷ் நம்ம பார்த்து, பெட்டராக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி நம்ம பார்த்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணுறது. இது எய்தர் நமக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கலாம், ஒரு 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 இன்ஸ்பயர் கூட நம்மளை அங்கே பண்ணலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட நம்மளுக்கு கொடுக்கறத வாய்ப்பு இருக்குது. இப்போது 2வது வகையை கம்யூனிகேட் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒன்றா டவுன்வேர்ட் கம்பேர் அப்படின்னு சொல்கிறார். இந்த டவுன்வேர்ட் கம்பேரிசனில் நம்ம விட ரொம்ப ஒர்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ அது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுக்காமல் அந்த ஒரு கம்பேர் பண்ணும்போது நம்மளே நம்ம ஒரு நெகட்டிவில் கொண்டு போய் இது என்னங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அங்கே கூட நீயா நானாங்கிற ஒரு ஒரு இதில் ஆரம்பித்து நம்மளுடைய டோட்டலாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி அங்கே பாதிக்கும். இது அல்டிமேட்டாக எங்கே போய் விடுதுன்னா நம்மளுடைய அந்த செல்ஃப் எஸ்டீமில் நம்மளே ஒரு இன்ஃபீரியரிட்டியில் கொண்டு போய் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இங்கே அந்த கம்பேரிசன் ட்ராப் விட்டுடும். இப்போ ஷார்ட்டாக பார்த்தோன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று பார்த்தோன்னா அப்வேர்ட் கம்யூனிகேஷன் அப்வேர்ட் இந்த கம்பேரிசன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறது. டவுன்வேர்ட் கம்பேரிசன் நம்மளை செல்ஃப் எஸ்டீமை இல்லாமல் குறைச்சி கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மி பண்ணி ஃபைனலாக டிஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு போய் விட்டுரும். இப்போது இந்த மாதிரி கம்பேர் நான் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியாது நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது இந்த கம்பேரிசன்றது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னா இப்போ அண்டர் த சன் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் யாராலும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது இந்த ஒரு கம்பேரிசன் இருந்து நம்ம டோட்டல் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு இன்னர் க்ரோத், ஒரு ட்ரூ க்ரோத் நம்மளால் பார்க்க முடியுது. எப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மற்றவங்களை நம்ம ஒரு நெகட்டிவாக மற்றவங்களுக்கு சொல்கிறத விட நம்மளோட சக்ஸஸை செலிப்ரேட் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அது கூட நம்மளையும் பண்ணும்போது நமக்கு விந்தான அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நம்மகிட்ட வரும். அதுக்கு வேண்டிய ஒரு வைப்ரேஷன் நம்மளே கிரியேட் பண்ணுறோம். அது என்ன ஆகுதுன்னு இன்னொரு அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற அந்த ஒர்க்கிலேயே ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கொடுக்குது, ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு செல்ஃபை ஃபோக்கஸாக எப்படி நம்ம கொண்டு போகணும், நம்ம மைண்ட் ஷிஃப்ட்னு எங்கே கொண்டு போகணுங்கிறத இந்த மைண்ட் ஷிஃப்ட்னஸ் கூட நமக்கு இந்த கம்பேரிசன் நமக்கு அங்கே கொடுக்க போகுது. ஸோ இதையும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு ஜாய்ஃபுல்னஸ்ட்டு அதே நேரத்தில் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஒரு கம்பேரிசன் ரியலாக அந்த அளவு இருந்திருக்காங்க அப்படின்னா ரியல் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த ஓப்ரா வின்ஃப்ரேயோட அவங்களோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பாருங்கள். அதில் இந்த பார்பரா விக்கில்ஸே இருப்பாங்க. இவங்க கூட அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு ஃபேமஸாக எழுதுறாங்க அந்த காலத்தில்.
இவங்க அதை வந்து ஒரு ஒரு டவுன்வேர்ட் கம்பேரிசனில் கொண்டு போகாம ஒரு அப்வேர்ட் கம்பேரிசனில் கொண்டு போயிட்டு அவங்களே ஒரு ரோல் மாடல் வச்சு இவங்க வந்து லைஃப்பில் வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் வந்து அவங்க கம்பேரிசன் வந்து கொண்டு போகிறாங்க. செகண்ட் பார்க்கும்போது இந்த நிக் விஜய்ங்கிறவர், இவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இவருக்கு வந்து அந்த லிம்ஸே இல்லை. இருந்தும் கூட இவர் வந்து என்னன்னா என்ன சொல்றாருன்னா, அதாவது ஐ எம் ஆல்வேஸ் வந்து கவுண்டிங் மை பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு லிம்ஸே இல்லை. அந்த அளவு இருந்தும் கூட அவர் வந்து நிறைய ஒரு அச்சீவ் பண்ணுறாரு. அப்போ ஐ எம் கவுண்டிங் மை பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆர்கன்ஸ் இல்லாதது கூட அவர் ஒரு ஃபீல் பண்ணுறது இல்லை. அது வந்து என்னன்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து கொண்டு போகும். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரியல் ஸ்டோரிஸ் இவங்களுக்கு ரொம்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சஜஷனில் வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி ஆகட்டும், இல்லை நம்ம ரிலேஷன் சர்க்கிளோ, இல்லை நம்ம கொலீக்ஸோ, இல்லை நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை சுற்றி இருந்து, ஏன்னா பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் வந்து என்னன்னா சோஷியல் அனிமல் தான் இல்லையா? ஸோ அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கிருந்து வெளியில் வர்றதுக்கு நான் மேலே சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ், அந்த அவேர்னஸ் சொன்ன அந்த சைக்கலாஜிக்கல் சிண்ட்ரோம் இருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது மெயின் வந்து எழுதுகிற அந்த புக்கு, அது பார்த்தோன்னா அந்த ப்ரெசன்ட் ஓவர் பெர்ஃபெக்ட்ங்கிற புக் இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துக்குமே ஈஸியாக சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு நம்ம சோஷியல் மீடியா வந்து லிமிட்டட் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து கம்பேரிசன் வந்து நமக்கு வரும். ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து அங்கே தான் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறாங்க, அங்கே ஒரு போஸ்டர் போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஜாப்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அது வந்து நம்ம என்ன ட்ரை டு கம்பேர் வித் அவர் செல்ஃப். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை வந்து டவுன்வேர்ட் கம்பேரிசன் இருக்கும்போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமை கொண்டு வந்துடுது. அப்வேர்டு கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவு நம்ம ஒரு மெச்சூர்டாக திங்க் பண்ணி அந்த ஜெலஸ் டு ஜாய் வந்து நம்ம மைண்ட் ஷூட் பண்ணும் போது இது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு ஓவராக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மோட்டிவேஷனை பண்ணுது. ஆனால் எத்தனை பேருக்கு அது வந்து நம்மளால் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியுதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளை வந்து லிமிட்டட் டைம் வந்து நமக்கு பண்ணுறது. அப்புறம் வந்து என்னென்னா ஃபைனலாக இப்போ வந்து ஸ்டாப் ஸ்க்ரோலிங் அண்ட் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இல்லை போஸ்டர் பார்த்துருப்பீங்க, இல்லை பக்கத்தில் யாராச்சும் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட நேராகவோ இல்லை ஃபோன்லையோ இல்லை உங்களுடைய மீடியாவிலையோ நேராக போய் அவங்கள ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவங்கள வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பண்ணுங்க, ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கும் என்ன ஆகுன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து மேலே வரும். இது வந்து நிறைய ஒரு சொல்கிறது எப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய ஒரு அச்சீவ் எல்லா விஷயத்திலும் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணும்போது அந்த டைரக்டாகவே அங்கே மக்கள் அவரோட மற்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து போடுறதில்ல, ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ ஒரு விஷஸோ பண்ணுறதில்ல. ஆனால் பெர்சனலாக அவருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி அதை வந்து மற்ற ஓப்பனாக வந்து ஒருத்தரை பண்ணுற அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அது இன்னும் அந்த சைக்காலஜி இஷ்யூவில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா இந்த டாஸ்க் நல்லா பண்ணியிருக்காரு, இவர் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, இது வந்து இந்த ஒரு சில்ட்ரன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நெய்பர் பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் நேரவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அவங்க நல்ல ஒரு பெஸ்ட் விஷஸ் பண்ணுங்க. மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய அபண்டன்ஸ் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பர்சனலாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், பர்சனலாக ஒரு விஷஸ் பண்ணுங்கள். இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போகும். உங்களை வந்து அப்வேர்ட் கம்யூனிகேஷனில் அப்வேர்ட் ஒரு கம்பேர் கொண்டு போகிறதுனால நிச்சயமாக நீங்களும் ஒரு என்வியிலிருந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக போவீங்க, ஒரு ஜெலஸ்லேருந்து ஒரு ஜாய் பருவீங்க. நீங்கள் சொன்ன ஒரு கம்பேரிசன் ஒரு காம்ப்ளிமெண்ட் போகிறீங்க. ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேஷனில் படி நம்ம லைஃப்லையும் நல்ல ஒரு ஹாப்பியாக அது நான் சொல்கிற போகிறேன் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த ஆக்சிடோசனோ அந்த டோப்பமீனோ நம்மக்கிட்டே கூட நம்மளே அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து வாய்ப்பு இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். அதை வந்து அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்லேயும் ஃபர்தராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கம்பேரிசன் ட்ராப்ங்கிற இந்த நோயிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வில் see you in the next video by the next week. Thank you. Bye bye.